எனக்கு இந்த ஃபோர்ஸ் என்ன உங்க என்ன பண்ணலாம். ஓ நான் ஸ்பம் வேறும்பஸ் கிடைச்சிட்டு எனக்கு சில முட்டை குழம்பு போயிங்க. நான் உன் சமையல் குறிப்புக்காக காத்திருக்கிறேன். வாவ், நான் அதை செய்ய முடியும். எங்க அம்மா எனக்கு முட்டை பொரிக்க கற்றுக் கொடுத்தார். நாம் ஒரு முட்டையை எடுத்து கத்தியால் உடைக்கிறோம். இது ஏன் வேலை செய்யல? நான் இப்படியுள்ள மஞ்சள் கரு தனியா பாத்திரத்துல வைங்க. மற்றொரு பாத்திரத்தில் புரதத்தை ஊற்றுங்கள். சரி, கொஞ்சம் காய்கறிகளை சேர்க்கவும். ஓ, இது அருமையாக இருக்கும். ஒரு விளம்பரம் ஒரு சுத்தியுடன் எதிர்க்க முடியாது. என்ன? ஆனால் அது எப்படி? முட்டை உடைந்திருக்க வேண்டும். ஓ சமையல்காரரே, உங்கள் முட்டைகள் உடைகிறதா? ஓ பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு குருசாண்ட் வேண்டும். அனைவரும் குருசாண்ட்களை விரும்புகிறார்கள். குருசாண்டை நீளமாக வெட்டி வைக்கவும். இப்போது நாம் சீஸை எடுக்கிறோம் மோல்டுடன். நிச்சயமாக அதுக்கு அருமையான மனம் உள்ளது. நீங்க என்னோட ஒப்புக்கொள்கிறீர்களா? ஓ வாவ், என்ன ஒரு துர்நாற்றம்! இது எங்கிருந்து வந்தது? ஓ ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். பயங்கரம். சமையல்காரர், நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? ஓ இது பயங்கரமாக மணக்கிறது. ஆனால் இது என் சமையலுக்கு இடையூறாக இருக்காது. நான் பொரித்த முட்டைகளை சிறிது எள்ளுடன் தூவி கொத்தமல்லி பரப்புவேன். இது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுகிறதா? ஓ அது என்ன? ஓ இல்லை, செஃப் வாங்க நிறுத்துங்கள். நீங்கள் சீஸை அகற்றலாம். அது மோசமாக மணக்கிறது. நீங்க சாதாரண அமைச்சர்கள் முழு நறுமணத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பெண் கண்டிப்பாக அதை பாராட்டுவார். சீஸை ஒரு குருசானில் அரைக்கவும். அது போதும். முட்டையை உடைக்கிறோம். அப்படியே அதை எரிந்து கத்தியை பயன்படுத்தி சிப்பியை சரியாக உடைக்கிறோம். முட்டை குரோசானில். அருமை. அட, இது ருசியாக இருக்கிறது. ஆனால் இந்த வழி எனக்கு எளிதாக இருக்கிறது. என் ஸ்கிராம்பிள் முட்டைகள் தயார். இப்போது பெண் அவற்றை சுவைக்க வேண்டும். அம்மா, உங்க ஸ்கிராம்பிள் முட்டை அருமை. நான் அதை சாப்பிட்டிருப்பேன். சரி, நான் இதை யோசித்தேன். நான் கண்டிப்பாக டைனமைட்டுடன் ஒரு முட்டையை உடைக்க முடியும். அதை கீழே வைத்து காத்திருக்கிறோம். அந்த முட்டை என்ன கிண்டல் செய்கிறது. அதுல ஒரு பிளவு கூட இல்ல. நான் ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ குழந்தை, எனக்கு தெரியவில்லை. செஃப், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? முட்டையுடன் கூடிய குருசாண்டை எடுக்கிறோம். ஓ ருசியா இருக்கு. எல்லாம் தயார். எல்லாரும் பெண்ணுக்காக ஒரு உணவு தயாரிச்சுட்டாங்க. குளோவை தவிர. குளோ அழாத பெண், இதையும் பாராட்டலாம். சுவைக்க போகலாம். வாங்க. ஓ நான் ஒரு சுவையான மதிய உணவை காணிக்கிறேன். ஏன் இங்க ஒரு முட்டை மட்டும் கிடைக்கிறது? இது விசித்திரமாக இருக்கிறது. இது சுட்ட முட்டையா? இது சமைக்காத முட்டை. குளோய், நீ என்னை ஏமாற்ற முடிவு செய்தையா? அதை நான் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வெல்ல மாட்டீர்கள். சரி, இப்போது என்ன முயற்சிக்க வேண்டும்? குருசாண்ட் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. சரி, நான் என் மூக்கை மூடிக்கொள்கிறேன். இது உதவலாம். அட, என்ன ஒரு அருவருப்பான விஷயம். சீஸ் மிகவும் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ப்ளே. இல்லை, கடைசி குழையப்பட்ட முட்டைக்கான நேரம் வந்துவிட்டது. ஓ இது ருசியாக தெரிகிறது. நான் இதுவும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு துண்டை வெட்டுவோம். ஓ அந்த இத முள் கத்தியும் கத்தியையும் கொண்டு சாப்பிட முடியாது. உங்ககிட்ட கைகள் இருந்தா அவற்றை ஏன் தேவைப்பட்டது? சரி, கைகளால் சாப்பிடுறது ரொம்ப வசதியாவும் ரொம்ப சுவையாவும் இருக்குது. எனக்கு பிடிக்கும். பாட்டி, நீங்க தான் வெற்றி பெறுறீங்க. ஓ நன்றி செல்லம். நான் உண்மையில் இதை மதிக்கிறேன். 2000 காலம் சமையல் சவாலை கையாளலாம். உங்கள் முதல் பணியாக பாட்டிலில் ஜெல்லி. சரி சோபி, எனக்கு பருத்தி மிட்டாய் மற்றும் ஸ்ப்ரைட் பற்றிய ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நீ ஒன்று மற்றொன்றில் கரைக்க வேண்டும் மற்றும் சிறிது தேன் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்க வேண்டும். ஓ அத பாருங்கள், அது எவ்வளவு திருப்திகரமாக உருகுகிறது. சரி, அதை கலப்போம். மேலே கொஞ்சம் தேன் சேர்க்கவும். இப்போது கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கவும். ஓ ஆம், இப்போதைய வடிவ பாட்டியலை பாருங்கள். உங்களுக்கு இதயங்கள் பிடிக்குமா? குழந்தை மகிழ்ச்சி அடையும் என்று எனக்கு உறுதி.
Midurda jelly flavors French origini. Wamsasish. Homerனை spray. Misbudata pure. அருமை. ஆச்சரியப்படுத்த சோஃபியை எப்படி? சரி, அவளுக்கு பார்பி பொம்மைகள் பிடிக்கும். அப்போ என் பரிசு அவளை மகிழ்விக்கும். பாட்டி, நீ எலுமிச்சை பழங்களுடன் என்ன செய்கிறாய்? என் கண்கள் எவ்வளவு கெட்டதாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. ஓ, மன்னிக்கவும் செஃப். என் கண்ணாடிகளை முயற்சிக்கவும். ஓ நன்றி, இது சிறப்பாக உள்ளது. சரி, உங்களுக்கு வரவேற்கிறேன். எனக்கு கூடுதலாக சில இருக்கின்றன. இதையும் இங்கே சேர்க்கிறேன். எல்லாவற்றையும் கலக்கவும். இப்போது நான் சாதாரண பாட்டிலுக்கு பதிலாக இந்த எலுமிச்சை அச்சை பயன்படுத்த போகிறேன். என் பேத்தி இதை பாராட்டுவாள் என்று நினைக்கிறேன். முடியின் பதிலாக இந்த மகிழ்ச்சியான எலுமிச்சையை நான் பெறுவேன் என்றால் அது சிறப்பு. ஆம், நான் ஓரியோஸ் மற்றும் பால் விரும்புகிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ பேரனே, நம்மிடம் உண்மையில் ஒரு சவால் இருக்கிறது. தேனை எடு, இது உபயோகமாக இருக்கும். ஓ நன்றி பாட்டி. அடுத்த பொருள் நிச்சயமாக ஓரியோ தான். வாங்க உள்ள போ. ஓ, நான் நிறைய ஓரியோ சேர்க்க வேண்டும். ஓ ஆம், அது சரியானது. பாருங்கள், அவை எளிதாக பாட்டிலில் சேர்க்கப்படுகின்றன. இப்போது அதை அப்படியே குலுக்குவோம். அது இடத்தில் உறையும். சரியானது. என்னிடம் திரும்பி வா. சரி யாருமே, இது தயார். சாப்பிடுங்க. ஓ, எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, பார்பி வென்றார். இந்த இளஞ்சிவப்பு அழகான ஜெல்லியை நான் முயற்சிக்கிறேன். இது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ, அத பாருங்கள். ருசியாக இருக்கிறது. அருமையாக சுவைக்கிறது. ஓ, எனக்கு எலுமிச்சை பிடிக்காது, ஆனால் இதை முயற்சிப்போம். ஓ ஓ, இந்த ஜெல்லி மிகவும் புளிப்பு. ஐயோ, சரி, நான் இப்போது கொஞ்சம் பால் குடிக்கணும். ஓ, இவை ஓரியோஸ் தானா? ஓ, ருசியாக இருக்கிறது. எவ்வளவு அருமை. சகோதரன் வெற்றி பெறுகிறான். எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. பாட்டி, நான் வென்றேன். இப்போது எனக்கு பாப்கார்ன் வேண்டும். நீங்கள் அதை உடனே செய்யலாம். சிறந்த உணவு. நாம் செய்முறை துவங்குவோம். இதற்கு சோளத்தை கனியிலை போட்டு அதன் பிறகு நிறைய ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ். அப்படியே. ஓ ஓ, இப்போது எல்லாவற்றையும் அணைக்கிறோம். நம்ம அவரில் வைக்கணும். கியா, பிடிச்சுக்கொள்ளுங்க, பிடிச்சுக்கொள்ளுங்க. நான் பிடிச்சேன். அதை அவனுக்கு அனுப்பணும். கவனமாக இரு. நான் பிடித்தேன். வா சமையலரே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பரவாயில்ல, எனக்கு பாப்கார்ன் இருக்கிறது. இப்போது நம்மளால அதை திறக்கலாம். வாவ். ஆமாம், இதுதான் நான் இழைத்தது மற்றும் இதுதான் என்னால் தேவைப்பட்டது. பேஆப்காரன் தயார். ஓ நல்லது. ஓ சரி, என்னுடைய லின்சே என்ன விரும்புறாள் எனக்கு தெரியும். தானியங்களை வெண்ணெயோட வாணலியில போட்டுடுங்க, சர்க்கரை கொண்டு மூடி விடுங்க. இப்போ இதை எல்லாமே இப்படியே கலக்குகிறோம் மற்றும் எல்லாமே தயாராக இருக்க காத்திருக்கிறோம். சரி, என்ன வினோதமான வாசம். சரி, எந்த ஒரு பொறியும் தப்பாமல் இருக்க அதை ஒரு மூடியால் மூடிவிடு. நான் சிறந்த இனிப்பான பொறியை கண்டுபிடித்து விட்டேன். ஓ நல்லது. அற்புதம். குலோய், நீ என்ன செய்கிற? சரி, எனக்கு மற்றொரு வழி உள்ளது. நான் வஃபிள் இரட்டையில் தானியங்களை வைக்க என்றிருக்கிறேன். இப்போது அனைத்தையும் நுடலாவால் நிரப்புங்கள். பின் மியூடெக்ஸ் லாக். நான் மூடிய மூடவிருக்கிறேன். கொஞ்சம் காத்திருக்கிறோம். ஆமாம், இது பாப்கார்ன் வாஃபிள் ஆகிவிட்டது. லின்சே முயற்சிக்க சொல்கிறாள். வாவ், நான் வேண்டியதுதான். ஓ, இது ஒரு வடாம் தானா? சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இப்படி இன்று வரை பாப்கார்ன் உண்டதில்லை. சுவையாக இருக்கின்றது. சரி, இப்ப என்ன முயற்சிக்கணும்? ஆமாம், இந்த சொகுசான பார்காரன் வை பார்ப்போம். ஓ, இது சுவையாக இருக்கும். அருமை. ஓ, எனக்காக எங்கண்ணும் என்ன எதையோ தயாரிக்கப்பட்டிருக்குது.
ஓ, நான் அதிர்ச்சியாக கிட்டேன். பார்க்கரன் எவ்வளவு சுவையாக இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஓ, சர்க்கரை நெய்யும் ஸ்கிட்டில்ஸும் ருசியானது. அட ஆம், சமையல்காரர் நிச்சயமாக வென்று விட்டார். அவர் மிகவும் சிறந்த பாப்கார்ன் தயாரித்துள்ளார். ஓ ஆம், வெற்றி உரிய முறையில் எனக்கு சொந்தம். நான் இந்த பணியை 100க்கு பண்ண முடித்தேன். நான் ஏற்கனவே என் வரைவினை முடிக்கிறேன். பாருங்கள், எனக்கு பேஆர்கர் வேண்டும். எனக்கு மிகவும் பசி. சரி செண்டி, சீஸை எடுத்து அதை பலகையில் வை. இப்போது டொமேட்டோவை நறுக்குகிறோம். அது அருமை. அடுத்தது அவகாடோவை நறுக்கிறது. அது ரொம்ப மிருதுவா இருக்கணும். ஓ பாருங்கள், அது ஒரு விசிறி போல் உள்ளது. இப்போது கட்லெட். எந்த ஆல்ப சாண்ட்விச்சிலும் இது மிக முக்கியமானது. கட்லெட்டில் நிறைய சாத்தியம் இருக்கிறது. ஓ, இது டோனட் மாதிரி இருக்கிறது. இரு பக்கமும் பொன்னிறமாக முளைத்து செழிக்க காய்க்கிறது. நடுவில் முட்டையை உடைக்கிறது. அப்போதே அதோடும் அந்த சீஸை பாருங்கள். நாமெல்லாம் ஊறுக வேண்டியது. சரி, என்னுடைய பர்கரை உருவாக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எல்லா பொருள்களும் உள்ள போயிருக்கின்றன. அவோகாடோக்கள் கண்டிப்பாக. எனக்கு இது பிடிக்கிறது. என் வாயில் நீர் ஊற்றி வருகிறது. ஓ, அவளை நிறுத்துங்கள். எனக்கு சாலட் பிடிக்கவில்லை. நான் குளிர்சாதன பெட்டிக்கு போக வேண்டியதுதான். இது இங்கு மிகவும் குளிராக இருக்கின்றது. சரி, எனக்கு ஐஸ்கிரீம் தேவை. அருமை. நான் அன்று கேக்கலாலும் ஐஸ்கிரீமாலும் ஒரு பர்கர் செய்கிறேன். இது உலகில் மிக சூப்பர் கலவையாக இருக்கும். அதை நான் சாப்பிட்டிருப்பேன். வாவ், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவது குக்கிக்கான நேரம் இது. இது கண்டிப்பாக ஒரு சமையல் சிற்பம். சில வண்ண நீரிழிவு சிறுதுளிகள் சேர்ப்போம். நான் அவற்றை இருபுறமும் வைக்கிறா. வா பாட்டி, இது எவ்வளவு குளிர்ச்சியா வந்தது பாருங்கள். ஆம் பேபி, ஆனால் என்னிடம் உண்மையான பர்கர் இருக்கிறது. ஓ, உங்களிடம் பர்கர் இல்லை. இருவரும் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சிறந்ததாக செய்வேன். நன்றாக. என் கணவேஷம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. எல்லாம் எனக்கு தெரியும். வாவ், ஓ அருமை. எனக்கு ஒரு கிழல் தேவை. சரியான வெப்பநிலை. ஆனால் ஓ, நான் தீயிலிருந்து விட்டேன் என்று நினைத்தேன். நாங்கள் சிறந்த உணவை உருவாக்கலாம். சில சாசேஜ்கள், கட்லெட், நிறைய, மேலும் நிறைய சீஸ். ஓ, இது நன்றாக தெரிகிறது. ஆம், எனக்கு தெரியும். இது சரியாகவும் சாறுகளாகவும் உள்ளது. என் சமையல் சிறப்பு நவுன் உருவாகிவிட்டது. சமையல் ஒரு கலை. ஓஹா, நன்றாக இருக்கிறது. சரி சரி, நான் முடித்து விட்டேன். வாவ், இது அற்புதமாக தெரிகிறது. நான் சிறியதிலிருந்து துவங்க விரும்புகிறேன். கலர்டு ஸ்ப்ரிங்களும் ஐஸ்கிரீமும் அருமை. இது மிகவும் படைப்பாற்றலானது. இன்னொரு பர்கரை முயற்சி செய்ய விரும்புகிறேன். ஓ, பிரச்சனை என்ன? அம்மா, நைன் அவகாடோவா? இவ்வளவு வெறுப்பூட்டும். எனக்கு அது பிடிக்கல. வாவ், எனது வாயை அதன் அளவுக்கு திறக்கவே முடியவில்லை. இது உண்மையிலேயே சூப்பர். அங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. அருமை. இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓ ஆம், என்னுடைய வெற்றி மீது யாருக்கு சந்தேகம் இருந்தது? கண்டிப்பாக என்னில்லை. நான் உலகத்து சிறந்தவன். ஓ, எனக்கு பிறந்த நாள் கேக் செய்யுங்க. ஒரு கிண்ணம் எடுத்து அதில் மா ஊற்றுங்கள். அடுத்ததாக ஷக்கு, 12 முட்டைகள்.
அப்படிதான். எனக்கு ஊதா நிற கேக் கிடைச்சது. அப்படித்தான் நான் சாக்கோலேட் கிரீமை பயன்படுத்துவேன். ரெயின்போ கேக்கை அசெம்பிள் செய்தோம். நிறமுள்ள அடுக்குகளை செய்தேன். ஆப்பிள் நூடலாவ நடுவுல ஊற்றுவோம். இது போல கேக்க மூடி கிரீமோட கேக்கு மிருதுவாகவே செய்யுங்க. புதும் இப்ப எல்லா கிரீமையும் சமமா பரப்புவோம். Especially on triangles tag. Our main மெழுகுவர்த்திகள் சேர்ந்து சோர்ச்சிடும். சில விஷயம் பஞ்சு கோல்களை இடுவோம். ஷீலாவிற்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று எனக்கு உறுதி. மற்றும் எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அதை நான் கடையில தான் வாங்கினேன். மாலிசன் கோடு ப்ரொடியூசர் இந்த என்ஷ் பார்ப்போம். கொதிக்கும் தண்ணீர் இருக்கிற கெட்டலுக்குள் சாக்லேட்டை உருப்புவோம். அதை பிளாஸ்டிக் கேக் மூடியில ஊற்றி இந்த மாதிரியின் வடிவத்திற்கு ஏற்ப சாக்லேட்டை பங்கிடுவோம். அற்புதம். ஆனால் எனக்கு மூடிய பழம் தேவையில்லை. பை பை. Now let's put the chop. ஒரங்கு அது நான் விரும்பியதல்ல. நான் தவறான துண்டை தூக்கி எறிந்தேன். ஏன் அதை தூக்கி போட்டேன்? மின்டஸ் அதை சேர்க்க முடியுமா? இல்ல, இது இனி வேலை செய்யல. ஓ, என்ன நடக்குது? இது கோழிதான் இருந்துச்சு. இது ஒரு பிரச்சனை இல்லை. என்னிடம் ஒன்று இங்குள்ளதுண்டு. இதை பேக்கிங் சீட்ல வைக்கிறோம். மேலும் என் சிறிய செல்லப்பிராணியை கரவறையிலிருந்து எடுத்து விடுகிறோம். வாருங்கள், போய் எங்காவது நட. கொஞ்சம் எண்ணெய் மற்றும் மசாலா சேர்ப்போம். சரியாக்கினோம். எல்லாத்தையும் கோழிக்கால் மீது பூசி கோழி தயார். ஷீலாவுக்கு இது பிடிக்கும். உனக்கையா? உங்ககிட்ட கேக் ஏன் இருக்குது? இருக்கு. ஓ இல்ல. இங்க கோழி ஏன் இருக்குது? நான் கேக் கேட்டேன். சரி, இங்க கேக்ஸ் ராக்ஸ் இல்ல. ஆனா இந்த வண்ணத்தை முயற்சிப்போம். ஆமா, எவ்வளவு ருசிகரமா இருக்குது. இதன் உள்ள சாக்லேட் இருக்குது. மற்றவைகளை நான் முயற்சிக்கவே விரும்பல. சாக்லேட் கேக் வெற்றி பெறுகிறது. ஆமா, வெற்றிக்கிறது. என்னை சுழற்சோரை வாழ்த்துக்கள். பசிக்குதே. ஓ, சேலஞ்ச் பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை.
இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியிலிருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல் இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது! எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு, நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், என் அழுக்குதான் தேசி- சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹூரே.